வட இந்தியா முழுக்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப தெளிவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த மோடி அரசாங்கத்தில் நடந்த ஒட்டுமொத்த ஃப்ராடையும் வெளியிட்டு இருக்காங்க. மே 7ஆம் தேதியே இந்த விஷயம் வெளியே வந்துருது. ஏப்ரல் 26ஆம் தேதி அந்த குறிப்பிட்ட நபர் மகாராஷ்டிரால நாசிக்ல அந்த பிரிண்டிங் பிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர் எப்படி ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவருக்கு இதை அனுப்பிச்சார். அப்ப இது ஏதோ ஒரு மிகப்பெரிய மாஃபியாவினுடைய ஒரு நெட்வொர்க். இவங்க என்ன சொல்றாங்க, திரும்ப திரும்ப இது லீக் அப்படிங்கிறாங்க. இது ஃப்ராடு, இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா இருக்கு. 2024 என்ன நடந்துச்சு, இதுல குறிப்பா மகாராஷ்டிரா எல்லாத்துக்கும் மூளையா செயல்படுது. RSS கோட்டையா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா தான் ஒட்டுமொத்த ஃப்ராடுக்கும் தலைமையகமாக இருக்கிறது. இந்த மகாராஷ்டிரால இருந்து ஹரியானா, பிறகு குஜராத், அது இல்லாம பீகார், ராஜஸ்தான், எப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் திரும்ப திரும்ப இந்த ஃப்ராடு நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா யார்? 2024 உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, அன்னைக்கு நடந்த ஃப்ராட் குறித்து அன்னைக்கு இருந்த எக்கனாமிக் ஃபோர்ஸ் என்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, பீகார் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் என்ன சொன்னாங்க, திரும்ப திரும்ப நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி முழுசாக தோத்து போகிவிட்டது. மோடியை தூக்கி எறிவதற்காக வட இந்திய மாணவர்களே களத்துக்கு வரப்போகிறார்கள். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாஜக சார்ந்த கும்பல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கிறது. இது ஏன் திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த வட இந்தியாவில் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது? இதனால் மொத்தமாக தென்னிந்திய மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், மலையாள மாணவர்கள், தெலுங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நேரடியா பாதிக்கப்படுறாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பெல்ட்ல நடக்கக்கூடிய ஃப்ராடு எந்த அளவுக்கு இங்க பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. நீட் வினாத்தாள் கசிவிடப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடைபெற்று இருக்கிறது. அதை இப்போ இந்த வருஷம் நீட்டை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன, இதுல நடக்கக்கூடிய இந்த ஊழல்களுக்கெல்லாம் மூலம் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் பார்ட்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்ச 2024 எண்டுன்னு நினைக்கிறேன், 2024 ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளில், அதாவது அவங்க சொன்னது 2019 இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 முக்கியமான வினாத்தாள்கள் லீக் ஆயிருக்கு அப்படின்னா. ஆனா நீங்க இன்னைக்கு சென்ட்ரல் பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட் இதனுடைய மொத்த அட்டவணை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 89 கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்திருக்கு. 6 கோடி மாணவர்கள் மட்டும் கிடையாது, சில பேர் UPSC எக்ஸாம் மாதிரி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், ராணுவத்துக்கு போற எக்ஸாம், ஆர்மிக்கான ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே லீக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 89 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இது வரைக்கும் 6 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 48 முறை ரீடெஸ்ட் நடத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே பெரும்பாலும் மேஜரா பாத்தீங்க அப்படின்னா முழுக்க வட மாநிலங்கள்ல, அதுல குறிப்பாக ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், இதுக்கு சென்டரா இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா. எப்பவுமே மகாராஷ்டிரால தான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டே இருக்கு. இது ஒரு ரூட், இது ஒரு இந்த விஜய் வச்சிருக்கிற மாதிரி இந்த ரூட் மாஃபியான்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இது ஒரு பெரிய ரூட் மாஃபியா. இந்த ரூட் மாஃபியா எப்ப பிடிபடுது அப்படின்னா மே 7ஆம் தேதி, மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் முடிஞ்சிருது. 22 லட்சம் மாணவர்கள் எழுதுனாங்க அந்த எக்ஸாம்ல. மே 7ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், அவங்கள்ட்ட அவங்களுடைய மாணவர் ஒரு கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறாங்க. இது உத்தேச கொஸ்டின் பேப்பர், கெஸ் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பேப்பர், கைப்பட எழுதின கொஸ்டின் பேப்பர் 410 கொஸ்டினோட சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. டிஜிட்டல்ல, வாட்ஸ்அப்ல, டெலிகிராம்ல சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு. அந்த பொண்ணு எக்ஸாம் முடிச்சுட்டு இதை எடுத்து பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய 45 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அப்படியே ஒரே மாதிரி நீட்ல வந்த மாதிரியே இருக்கு. நம்பர் முதல் கொண்டு மாறல. சரி, இப்ப இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் பார்த்த உடனே இது ஒரு பெரிய அதிர்ச்சியாவது. அவங்க மே 7ஆம் தேதி இதை ரிப்போர்ட் பண்றாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவா மாறுதுன்னு சொல்லி அவங்க தான் விசில் ப்ளோயர் இதை முதலாக வெளியிடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, மோடி அரசாங்கத்தினுடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு இந்த தகவல் போகுது. அவங்க சிபிஐக்கு இந்த தகவல் கொடுக்குறாங்க. சிபிஐ நேரா அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப மோடி அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பா அப்படின்னா 100% அவங்க தான் பொறுப்பு. ஏன் அப்படின்னா இது முதல் முறை கிடையாது. 2024 நீட் தேர்வும் இப்படிதான் கசியப்பட்டு கொஸ்டின் பேப்பர் தீப்பிடித்து எரிந்த நிலையில் சில விடுதிகளில், அதாவது மாணவர் தங்கக்கூடிய விடுதிகளில் கிடைத்தது. மாணவருடைய ஹால் டிக்கெட்ல இருந்து செக் டிரான்சாக்சன் மாட்டின 2024 மாட்டுச்சு. அன்னைக்கும் மகாராஷ்டிரா போலீஸ் விங்கா இருக்கட்டும், அதே போல பொருளாதார குற்றப்பிரிவு பீகார் போலீஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சாங்க. இது 2024 நடந்துச்சு. அப்பவும் பல பிரச்சனைகள் ஓடிச்சு. 2026 இப்போ இந்த எக்ஸாம்ல 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம் ஃப்ராடு. அதுக்கு கிட்டத்தட்ட 45 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் வேகமா சர்க்குலேட் ஆயிருக்கு. ஆனா ஏப்ரல் 26 பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் ஃபைனல் வீக்லயே. ஓ சரி.
இப்போ எக்ஸாம் மே 3, ஏப்ரல் 26, 25 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இது தெரிய வர்றது எக்ஸாம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு தான். ஓகே, 4வது நாள் தான் தெரிய வருது. மே 7ஆம் தேதி தான் தெரிய வருது. மே 12ஆம் தேதி அதாவது எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. இல்ல இதுக்கு பின்னால நமக்கு என்னன்னா பணம் எப்படி புழங்குது? இது மாஃபியா. இது சாதாரண மாஃபியா கிடையாது, இது ஒரு பெரிய மாஃபியா. இப்ப நீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நீட்டு போன்ற அரசு எக்ஸாமை நடத்துவதற்கு மோடி அரசாங்கத்துக்கிட்ட பாடியே கிடையாது. அவங்க ஒரு யூனிட் வச்சிருக்காங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு அவங்க வந்து தான் ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு 20-25 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. இந்த 25 பேர் 22 லட்சம் 23 லட்சம் மாணவர்களுக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 550,000 சென்டர், இந்தியா முழுக்க 5000 சென்டர், 551 சிட்டியில இருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான சென்டர்ல பரீட்சை நடத்தணும். 23-24 லட்சம் மாணவர்களுக்கு மொத்த அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறது 25 பேர் தான். இவன் என்ன பண்ணுவான்? இவங்க தான் நடத்துறாங்க. ஆமா, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் எக்ஸ்பர்ட்ஸ்ட பல வெரைட்டில கொஸ்டின் பேப்பர் வாங்குவான். 5 கொஸ்டின் இவங்க மொத்தமா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி எல்லாம் வேற வேற ஆட்கள்கிட்ட இருந்து கொஸ்டினை வாங்கி கொஸ்டினை கம்பைல் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினை கம்பைல் பண்ணி இதை வந்து ஜம்பிள் பண்ணுவாங்க. இதை வச்சுக்கலாம், இதை வேண்டாம், ஏன்னா ஒரு 4 மாடல் 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் ஜம்பிள் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி 1 காப்பியோ 2 காப்பியோ மேக்சிமம் பிரிண்ட் அடிக்க போவாங்க. பிரிண்ட் எங்க நடக்கும் அப்படின்னா, வழக்கமாக இந்த பிரிண்ட்டை வந்து நாசிக்ல தான் அடிப்பாங்க. நாசிக்ல இருக்கக்கூடிய பிரிண்டிங் பிரஸ். நாசிக் வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். வழக்கமா வந்து இன்னொன்னுக்கும் ஃபேமஸ். ஆமா, ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த அந்த காலத்துல வந்து மணிரத்னம் படத்துல நாசிக்னாவே பணம் அடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பணமெல்லாம் நாசிக்ல அடிக்கிறது கிடையாது, சில யூனிட் மட்டும் தான் இருக்கு. நாசிக், அது மட்டும் இல்லாம நாக்பூர், இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கான முக்கியமான மகாராஷ்டிரா கோட்டை. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நாசிக்ல இருந்து அங்க இருந்து கொஸ்டின் பேப்பர் முதல்ல எங்க போகுது? பூனே. நாசிக்ல இந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பூனேவுக்கு போய், பூனேல இருந்து ஹரியானால குர்காமுக்கு போகுது. பூனேல இருக்கக்கூடிய ஒரு நபர், 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் வந்து ஆயுர்வேதிக் படிச்ச ஒரு மருத்துவர், 30 வயசு உள்ளவர். அவர் அந்த கொஸ்டின் பேப்பரை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹரியானால குர்காம்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு. இந்த 5 லட்சம் லாபம். அவர் ஏதோ வாங்கியிருப்பாரு 5 லட்சம் ரூபாய். வியாபாரம் தொழில், மற்ற தொழில்களை இந்த குர்காமுக்கு கொஸ்டின் பேப்பர் போகுது பாத்தீங்களா? குர்காமுக்கு போனது தனிநபருக்கு கொடுக்கப்படல. குர்காம்ல ஒரு பெரிய மாஃபியாவுக்கு தான் அந்த கொஸ்டின் பேப்பர் போய் சேருது. இந்த மாஃபியா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியா முழுக்க கான்டாக்ட் வச்சுக்கும். நீங்க பாருங்க, அந்த கொஸ்டின் பேப்பருடைய ஸ்ப்ரெட் பெரும்பாலும் நார்த் இந்தியால தான் இருக்கும். 2024 நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதை நான் படிச்சு அதை என்னன்னு தொகுத்துருக்கிறேன். அது குறித்து அப்பவே ஒரு வீடியோ பேசினேன். அதுவும் முழுக்க பாத்தீங்கன்னா பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா இதுக்குள்ளதான் சுத்தம். இல்ல வட மாநிலங்கள்ல இந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க, வெற்றி பெற்றவங்ககிட்ட எல்லாம் மீடியாக்கள் போய் பேசுறாங்க. ஆங்கிலத்துல பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பற்றி தெரியல. வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டாலே முழிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நீட்ல வந்து நிறைய மார்க் எடுத்து வெற்றி பெற்று படிக்க போறாங்க. மத்திய அரசாங்கம் சொன்ன அந்த தரமான மருத்துவர்கள் வந்து அங்கேருந்து உருவாயிட்டு இருக்கு. அதாவது மருத்துவ கல்வி அப்படிங்கிறது உள்ளதுலயே டாப் மோஸ்ட் நம்பர் 1. ஏன்னா ஒரு மனித உடலோடு நீங்க டீல் பண்ண போறீங்க. நீங்க அப்ப வந்து கட்டாயமாக வந்து நல்ல பயிற்சி பெறக்கூடிய ஒரு நபராக, நல்ல முதிர்ச்சியான ஒரு நபராக, நல்ல படிக்கக்கூடிய நபராக, இப்ப நீங்க ஒரு வகுப்புல 30 மாணவர்களுக்காக நல்லா படிச்ச மாணவர்களை தான் தேர்வு செய்வாங்க. அப்படித்தான் போகணும். அப்படி போனா தான் வந்து அந்த துறையை வந்து சிறப்பா செய்ய முடியும், புது ஆய்வுகளை கொண்டு வர முடியும். இப்படி நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் வித்து 10 லட்சம் 5 லட்சத்துக்கு வித்து அதுல போய் 4 பேர் பரீட்சை எடுத்து பாஸ் பண்ணி அவன் கடைசியில காலேஜ் அட்டன் பண்ண மாட்டான். ஒரு மருத்துவர் வரும்போது தொட்டு பார்த்துட்டு இல்ல இந்த பாடம் நடத்தும் போது நான் வந்து பங்க் அடிச்சிட்டேன், கிளாஸை தூங்கிட்டேன், லீவ் போட்டேன். நம்ம விஜய் சேதுபதி மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி நான் லீவ் போட்டேன் போங்க அப்படிங்கிற கதை தான் நடக்கும். ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இதுல குறிப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 26ஆம் தேதி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் கைக்கு போகுது. 30 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அவர் வந்து அவருடைய மகன் வந்து கோச்சிங் சென்டர்ல படிக்கிறாரு. அவருக்கு வந்து இது வந்து பாஸ் பண்ணப்படுது. இந்த ரூட் தான் அப்படி போகுது. ஃபேஸ் 3 இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே வெளியே அனுப்பல. அதான் முக்கியமான விஷயம். இது ஒரு குறிப்பிட்ட மாஃபியாக்குள்ள போய் இந்த மாஃபியா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே அனுப்பிச்சா மாட்டிக்கணும் அப்படின்னா அதை பார்த்து கைப்பட உட்கார்ந்து எழுதுறாங்க. கைப்பட உட்கார்ந்து எழுதி கிட்டத்தட்ட 410 கொஸ்டின் வரைக்கும் சொல்றாங்க. அதை கைப்பட எழுதி அந்த ரீபிராண்டிங் மாதிரி கொஸ்டின் பேப்பர் பண்ணி அந்த காப்பி இருக்கு பாத்தீங்களா, அதை மொபைல்ல ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அந்த மொபைல்ல ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப், டெலிகிராம்,
இதன் மூலியமாக அது வந்து பரவி போயிருக்கு. ஸோ இப்படிதான் பிரைவேட் கோச்சிங் சென்டருக்கெல்லாம் போயிருக்கு. ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல போய் அங்கிருந்து வேகமா பரவி இருக்கு. குறிப்பா மே 2 பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஜி ஹாஸ்டல் வட இந்தியாவில் குருகாமில் இருக்கக்கூடிய ஒரு பிஜி ஹாஸ்டல்ல இந்த நீட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஹாஸ்டலுக்கு போகுது. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாயில அந்த பேப்பர் லீக் ஆகி இடையில ஏப்ரல் 26க்கு பிறகு அதே மாதிரி மே 2 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, டிஜிட்டல் கொஸ்டின் பேப்பருக்கு. இது பிற்பாடு மே 2 அந்த கடைசி நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கெல்லாம் விற்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ மார்க்கெட்ல எப்போ வேல்யூ கூட எப்போ வேல்யூ குறைய அப்படிங்கிறத வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் வழக்கமா ஒரு இடத்துல பிரிண்ட் அடிப்பாங்க. இந்த பிரிண்ட் அடிச்ச கொஸ்டின் பேப்பர் எங்க போகும் அப்படின்னா நேரடியாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு போகும். இந்த டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கிருந்து டைரக்ட் பண்ணி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 5000 சென்டருக்கு அனுப்புவாங்க. வழக்கமா அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனலைஸ்டு பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்க்ல தான் வைக்கப்படும். அந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்குடைய லாக்கர்ல இருந்து சென்டருக்கு போகும். அடுத்த அன்னைக்கு காலையில போகும். அவ்வளவு பாதுகாப்பாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுதான் நோக்கம். நாசிக்ல வந்து ஏதோ தெருவில் வந்து பிரிண்ட் அடிக்கிற வேலை கிடையாது. ஏதோ ஒரு திருவள்ளிக்கேணியில் நம்ம சென்னையில இருக்கோம், திருவள்ளிக்கேணியில் ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்து அடிக்க மாட்டாங்க. அங்கேயும் அரசு பிரஸ்ல அரசு கான்ட்ராக்ட் எடுத்துக்கூடிய பிரஸ்ல வச்சு தான் அடிப்பாங்க. ஸோ அங்க அடிக்கக்கூடியது பெரும்பாலும் அங்கேயே வந்து ஒரு லாக்கர்ல ஸ்டோர் பண்ணி அதனுடைய கட்டுப்பாடு நேஷனல் இன்வெஸ்டிங் ஏஜென்சிக்கு போயிடும், டெஸ்டிங் ஏஜென்சிக்கு போயிடும். டெஸ்டிங் ஏஜென்சி தான் இதை எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதை பிரிண்ட் அடிக்கிறவனுக்கு தெரியும் இது நீட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு. இதுல எந்த கொஸ்டின் பேப்பர் மாணவர்கள் எழுத போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் அது 2-3 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். பட் ஆனா 3 கொஸ்டின் பேப்பர் படிச்சா அவன் டாக்டர் ஆயிடலாம். சரி சரி, எம்பிபிஎஸ்க்கு போயிடலாம். ஒரு 3 வந்து தயார் பண்ணுவாங்க. 3ல 1 வந்து இதுக்கு பயன்படுத்தும். 2 அல்லது 3 தயார்படுத்துவாங்க. அது அப் டு த கவர்மெண்ட். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் 2 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா பிரிண்டிங் பண்ற இடம், அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிற இடம், ஐ மீன் நான் சொல்றது சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ். ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து மகாராஷ்டிரால இருந்து சென்னைக்கு வருது அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ். 3வது இங்க இருக்கக்கூடிய நேஷனலைஸ்டு பேங்க். 4வது சென்டருக்கு. இந்த ரூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூட்ல பெரும்பாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் எங்க லீக் ஆகுது அப்படின்னா பிரிண்ட் முடிச்சுட்டு வருது பாத்தீங்களா, அங்கேயே லீக் ஆயிடுது. அங்கேயே லீக் ஆயிடுது. அதாவது லாஸ்ட் எண்ட் எல்லாம் இல்ல, லாஜிஸ்டிக்லாம் இல்ல, பிரிண்ட் அடிச்சு முடிச்ச உடனே அது லீக் ஆயிடுது. இல்ல அப்போ இந்த ஏஜென்ட்டுக்கும் இந்த மாஃபியாவுக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எங்க கொஸ்டின் பேப்பர் அடிக்குதுன்னு இந்த மாஃபியாவுக்கு தெரியும். இது ட்ரேஸ் பண்ணி போகும், இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கும். 2வது இப்ப நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு முக்கியமான இந்த மாஃபியாவோட லிங்க் இல்லாமல் வெளியே இருக்கேன். எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது நீட் அப்படின்னா இதை ஒன்று நான் படிக்கணும், எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் நீட்டு படிக்க போறது இல்லை, என் சொந்த பந்தத்தில் யாரும் நீட்டு படிக்க போறது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், சரி கிழிச்சு தான் போட முடியும், அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கும் இந்த மாஃபியாவுக்கும் லிங்க் இருந்தால் மட்டும் தான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ கொஸ்டின் பேப்பரை எடுக்கிறது ஏதோ எதர்ச்சியா நடக்கிறது கிடையாது. இந்த லீக் அப்படிங்கிறது திருப்பி கொஸ்டின் பேப்பர் லீக்னு சொல்றாங்க இல்லையா, இந்த லீக் அப்படிங்கிறது நெக்லிஜென்ஸ் கிடையாது. இது வந்து கவனக்குறைவால நடக்கிறது கிடையாது. இது திட்டமிட்டு ஸ்ட்ரக்சரலா நடக்கக்கூடிய ஃப்ராடு. எத்தனாம் தேதி கொஸ்டின் வருது, எங்க பிரிண்ட் அடிக்குது, இது எங்க ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும், எல்லா விஷயம் ஒருத்தனுக்கு தெரியுது இல்ல, அதை ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணிட்டே இருக்கான்ல, எந்த ரூட்ல கொஸ்டின் பேப்பர் போகுது வருது எல்லாமே தெரியுதுல. அப்ப இது ஒரு லீக் மட்டும் சொல்ல முடியாது, இது மிகப்பெரிய ஃப்ராடு. இந்த ஃப்ராடை அரசாங்கத்தினுடைய உதவியோட தான் செய்யறாங்க. ஏன்னா இது தொடர்ந்து நடந்துட்டே தானே இருக்கு. ஆமா, இது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டே இருக்கு. இது ஏதோ ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா நம்ம வந்து விட்டுறலாம், தெரியாதனமா நடந்துருச்சுப்பா அப்படின்னு. கடந்த 2014 இருந்து 26 வரைக்கும் ஒன்னும் வேண்டாம், இதை பார்த்துட்டு இருக்கவங்கள்ட்ட நான் சொல்றேன், கூகுள்ல போங்க, கூகுள்ல உட்கார்ந்து கடந்த 2014 இருந்து இன்னைக்கு 2026 மே வரைக்கும் இந்தியாவில் எத்தனை கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்திருக்கு, நான் சொல்றது சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவல், உட்கார்ந்து தேடி பாருங்க. டேட் வைஸா ஹிந்து பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து நீங்க மதிக்கக்கூடிய எல்லா பேப்பரும் ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிச்சு பாருங்க. இல்லையா அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வேணாமா, சாட் ஜிபிடிக்கு போங்க. சாட் ஜிபிடியில் உட்கார்ந்தீங்கன்னா அதுவே நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லா தகவலையும் எடுத்து தொகுத்து கொடுத்துரும். லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆர் ஃப்ராட் ஹேப்பன்ட் இன் மோடிஸ் ரெஜிம்னு கொடுத்து பாருங்க, எல்லாம் வந்துடும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்கான் சார், அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எந்தெந்த மாநிலத்துல உத்தரகாண்ட்ல எத்தனை ஃப்ராட் நடந்திருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, ஹரியானால, ராஜஸ்தான்ல, குஜராத்ல, மகாராஷ்டிரால, கர்நாடகால, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், இது இல்லாம பீகார், அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், எங்கெங்க என்னென்ன கொஸ்டின் பேப்பர் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க.
இல்ல இதுல மாணவர்கள் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அவங்களுடைய ரொம்ப மன உளைச்சலோட இந்த தேர்வை எதிர்கொள்றதுக்காக தயாராகிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இது தெரிஞ்சதுனால, இது வந்து இப்ப வெளியில வந்ததுனால இதை பற்றி நம்ம கேன்சல். ஆமா, இது வெளியே தெரியாம எத்தனை எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை தடவை நடந்திருக்கும், எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்கான், எத்தனை பேர் போலீஸ் ஆயிருப்பான், எத்தனை பேர் ஆர்மிக்குள்ள போயிருப்பான். ராணுவத்துக்கு வைக்கப்பட்ட எக்ஸாம் ஃப்ராட் நடந்திருக்கு. நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா 2026 22.79 லட்சம் மாணவர்கள், 23 லட்சம் மாணவர்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க. 2024 இதே போல நீட் எக்ஸாம்ல ஃப்ராட் நடந்து சிபிஐ பிராப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் நேரடியா தலையிட்டு இருக்கு இந்த விஷயத்துல. உச்சநீதிமன்றம் நேரடியா தலையிட்டு விசாரிக்க சொல்லிருக்கு. அதே போல 2024 யூஜிசி நெட் எக்ஸாம் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் எழுதின நெட் எக்ஸாம் தப்பா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி, தப்பான்னு சொல்றது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அதே போல 2024 ஒட்டுமொத்த இந்தியாவே பாதிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, யூபியில இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் 48 லட்சம் பேர் பரிட்சை எழுதினாங்க. அதுல மிகப்பெரிய லீக் நடந்திருக்கு. சோ இப்படி தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்துச்சு. 2024 இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி இது போல ஃப்ராட் பண்றவனுக்கு 1 கோடி ரூபாய் ஃபைன், 10 வருஷம் தண்டனைனாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல, நீங்க என்ன பண்றீங்க? இல்ல பண்றதே இவங்களுக்கு கூட உள்ள ஆட்கள் தான் பண்றது, இந்த மாஃபியாக்கள் தானே பண்றது. நமக்கு தெரிஞ்ச இது தெரியாம எத்தனை தடவை இப்படி எக்ஸாம் பேப்பர் வந்து கசிய விடப்பட்டு எத்தனை பேர் வந்து உள்ள இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆபத்தான விஷயம். 2024 நாம ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் நடத்த, அந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த ரிவ்யூ ஆஃபீஸர் எக்ஸாமா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ரிவ்யூ ஆஃபீஸர் எக்ஸாம், இதனுடைய பிரிலிமினரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. நாம எதை நம்புறோம்? ஐஏஎஸ் கலெக்டர், ஐஆர்எஸ், இதுல வரக்கூடிய ஆபீசர்ஸ், இதெல்லாம் நான் நம்பி இருக்கோம்ல. இதனுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, பத்திரிகையிலே செய்தி வந்து ரிப்போர்ட்டிங் ஆகுது. பல ஐஆர்எஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் எப்படி உள்ள ஏறினாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து தமிழ்நாட்டிலையும் வைக்கப்படுது. ஆமா, இப்ப நீங்க ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்தக்கூடிய கிரேடு 2 எக்ஸாம் 2022 நடந்த கிரேடு 2 டீச்சர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதே போல ரீட் 2021 அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு டீச்சரா வரக்கூடிய ஒருத்தன், ஆசிரியரா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஏமாத்தி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வர்றான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஆசிரியரா வருவான்? அவனுக்குடைய மனநிலை என்ன? இதே போலதான் குஜராத்ல ஜூனியர் கிளர்க் எக்ஸாம் 2023 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் பேர் எழுதின எக்ஸாம். அது ஒரு பெரிய ஃப்ராட் நடந்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா, காலகாலமாகவே இந்த ரயில்வே எக்ஸாம் இருக்குல்ல, ஆமா, இந்த ரயில்வே எக்ஸாம்ல இந்த ஃப்ராட் வந்து செய்யப்படுகிறது. வட மாநிலத்துல உள்ள பல நபர்களும் அதிகாரிகளும் உள்ள ஏறுறது இப்படித்தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் காலகாலமாக இருக்கிறது. இப்ப மட்டும் இல்ல, நேரமே வைக்கப்படுது. அப்போ எப்படி வந்து அங்க வட மாநிலங்கள்ல உள்ளவங்க உள்ளால ஏறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம பேங்க் எக்ஸாமே சந்தேகப்படலாம். ஒரு நார்த் இந்தியன் மேனேஜர் வந்து உட்கார்ந்தா அப்படின்னா அடுத்தது அந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆட்கள் வந்து வேற ஆட்கள் உள்ள வர்றாங்க. எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்ம வந்து ஒட்டுமொத்தமா சந்தேகப்படல. இது வந்து ஒரு பெரிய சிஸ்டம் தான். இது ஒரு பெரிய சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல எங்க கோட்டை விடுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல ஒண்ணு, இப்ப நீட்டை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து தேர்ச்சி பெற்று வாரவங்களை தடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்ம மாதிரி ஆட்களுடைய குற்றச்சாட்டு, இங்க இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நீட்டு மூலமாக தடுத்து நிறுத்திவிட்டு அதிகமாக இந்த மாதிரியான ஃப்ராட் வேலைகள் பண்ணி ஏன்னா சென்ட்ரெல்லாம் வச்சிருக்கிறது அவங்க தான். ஆமா ஆமா, சென்ட்ரெல்லாம் ராஜஸ்தான் மாதிரியான இடங்கள்ல தான் பெரிய, குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, டெல்லி, யூபி, இங்க தான் சென்டர் இருக்கு. அப்போ ஒரு மாஃபியா கையில இதை கொடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணு, இன்னொன்னு இப்படிப்பட்ட முறைகேடுகள் மூலமாக அவங்கள உள்ளால கொண்டு வர. அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் இப்படி முறைகேடு மூலமா உள்ளால வரும்போது கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய நம்ம மாதிரியான சவுத் மாநிலங்களுடைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதிகமான மார்க் அவங்களுக்கு கிடைக்கும், இவங்க உள்ளால ஏற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வந்து இதுல இருக்கு. இதை தெரிஞ்சு இவங்க வந்து பண்ணிட்டு இத இப்ப நீங்க நாம சென்ட்ரல் எக்ஸாம்ஸை பத்தி மட்டும் பேசுறோம். மத்திய பிரதேசல அங்க நடக்கக்கூடிய பத்வாரி எக்ஸாம்ல ஃப்ராட் நடந்திருக்கு. எஸ்எஸ்எல்சி 2017 எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் சிபிஐ என்கொயரி வரைக்கும் போச்சு. அதுலயும் ஃப்ராட் நடந்துச்சு. நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய லீக். சிபிஎஸ்இ 10th and 12th எக்ஸாம் 2018 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரும் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பரும் லீக் ஆச்சு. அதே போல ஏஇ EEE, அதாவது ஆல் இண்டியா
என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் லக்னோவில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, அதாவது உத்தரப்பிரதேசத்துல இது நடந்துச்சு. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவ்வளவு கொஸ்டின் பேப்பர் இந்தியா முழுக்க லீக் ஆயிட்டு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. 2016 ஹரியானா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், இது இல்லாம 2018 இப்படி தொடர்ச்சியாக 2019 ராஜஸ்தான் எக்ஸாம், குஜராத் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆர்மி ராணுவத்துக்கு போறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து லீக்கான எக்ஸாம், பிஎட் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், யூபியில் நடக்கக்கூடிய பெட் அதாவது பிரிலிமினரி எலிஜிபிலிட்டி எக்ஸாம், இது எல்லாமே. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், வட இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஃப்ராட் அந்த மாநிலத்துக்குள்ளேயும் நடக்குது, ஆல் இண்டியா எக்ஸாம்லையும் நடக்குது. இது உண்மையிலேயே இந்தியாவில் வந்து நான் இந்தியாவில் ரிசர்வேஷன் தப்புன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், ரிசர்வேஷனால குவாலிட்டி போயிடுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த ஃப்ராடுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. நிச்சயமா இதுதான் ஒரு பெரிய வேதனையாக இருக்கிறது. ஸோ அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இவ்வளோ ஆதாரத்தை வெளியிடுறாங்க, இந்தியா டுடே வெளியே ஆதாரம் விடுறாங்க, இவ்வளோ பத்திரிகைகள் ஆய்வு பண்ணி விடுறாங்க, ஒரு டீச்சர் இவ்வளோ ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கு மேலேயும் இந்த மோடி அரசாங்கம் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. வட இந்தியா முழுக்க மாணவர்கள் பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமா. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற வழியே கிடையாது. இந்தியா லெவல்ல இந்த கொஷின் பேப்பர் லீக்கு, இந்த கொஷின் பேப்பரை வந்து ஒழுங்கா ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும், அது தனி நடக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட நீட் எக்ஸாமே இருக்கக்கூடாது, தேவையில்லை. நான் என்ன கேட்குறேன், நான் சொல்றது நீட் எக்ஸாமை விட்டுருங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாமா இருக்கட்டும், இதுக்கெல்லாமே நீங்க சென்ட்ரலைஸ்டு யூனிட்டை கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அந்த யூனிட் மேல நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி ஒரு பாடி இருக்கணும். அந்த பாடியை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் தேவை கிடையாது. நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு தவறானதுமான, அவன் +2 எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கான். ஆமா, அதுல எந்தெந்த துறையில எந்தெந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜில என்ன மார்க் வாங்குறானோ அதை நீங்க அடிப்படையா வச்சு நீங்க வந்து பசங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம நீங்க வந்து நீட் எக்ஸாம், ஆமா பணச்செலவு, அவன் +1 +2 படிக்காம நீட் எக்ஸாம் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறான், அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறான், இதையும் படிச்சு எக்ஸாம் எழுதணும், அதையும் படிச்சு எக்ஸாம் எழுதணும், கடைசியில மென்டலா வந்து நிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான். அந்த இடத்துக்கு நகர்த்துறது இது மாதிரி கோச்சிங் இன்ஸ்டிடியூட், இது மாதிரி ஃப்ராட் தானே. எவ்வளவு பரிட்சை எழுதிருக்காங்களா, அந்த பிள்ளைகளுடைய மன உளைச்சல் எவ்வளவா இருக்கு. நிச்சயமா எல்லாரும் இந்த 22 லட்சம் பேர் திருப்பி எக்ஸாம் எழுதணுமா இல்லையா, திருப்பி அவன் படிக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்படி மாணவர்களுடைய வாழ்க்கையில தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். குழந்தைகளுடைய கல்வி மட்டும் கிடையாது, உயிர் சார்ந்த விஷயம், உளவியல் சார்ந்த விஷயம். இதை வந்து மோடி அரசாங்கம் வந்து சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்காலே நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம்.